அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான வீடியோ பதிவு. ஸோ எல்லோரும் பாருங்கள். பொது அறிவுக்கு, அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ பதிவு. ஸோ முழுமையாக பாருங்கள், ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நியூ சிலபஸ் அப்டேட் பண்ண அப்புறம் பொது அறிவு மொத்தமாக 7 யூனிட்டாக பிரிச்சிருக்காங்க. மொத்தம் 75 கேள்வி 6 யூனிட்டில் கவர் ஆகும். ப்ளஸ் மேக்ஸ் ஒரு 25 கொஷின், டோட்டலாக 100 கொஷின். பொது அறிவியல் பார்த்திங்கன்னா 5 கொஷின். அவங்களே இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எப்போவுமே சிலபஸில் இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் ஒவ்வொரு யூனிட்லேயும் எவ்வளோ கொஷின் வரும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் நமக்கு. ஸோ பொது அறிவியல் ஒரு 5 கொஷின். நீங்கள் முழுமையாக பாருங்கள், நான் சொல்ல வேண்டியதை நான் கிளியராக சொல்கிறேன். புவியியல் பார்த்திங்கன்னா ஒரு 5 கொஷின். அடுத்து யூனிட் 3ல் பார்த்திங்கன்னா இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் 10 கொஷின்ஸு. ஸோ இங்கே இருந்து தான் இம்பார்ட்டன்ட் ஆரம்பிக்குது. அந்த யூனிட்டோட இம்பார்ட்டன்ட். பொது அறிவியல், புவியியல் 5 கொஷின் தான். அது நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். இந்த யூனிட் 3ல் இருந்து யூனிட் 3, இப்போ யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6 இதை மட்டும் பார்த்திங்கன்னா 65 கொஷின் இங்கே மட்டும் கவர் ஆகுது. எத்தனை? 4 யூனிட்டில். யூனிட் 3, 4, 5, 6 மொத்தம் 4 யூனிட்டு 65 கொஷின். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 4 யூனிட்டுக்கு ஃபஸ்ட்டு வேர் டு ஸ்டடி நம்ம கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி 4 யூனிட்டில் 2 யூனிட்டுக்கு வேர் டு ஸ்டடி நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இந்த 65 கொஷின்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்திய ஆட்சியல் 15 கொஷின்ஸு. இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் எத்தனை? 20 கொஷின். அடுத்து தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் ஒரு 20 கொஷின்ஸ். மொத்தமாக இந்த 4 யூனிட் மட்டும் 65 கொஷின்ஸு. இப்போ நம்ம இந்திய ஆட்சியியல் வேர் டு ஸ்டடி கொடுத்துட்டோம். ஸோ என்ன படிக்கணும் அப்படின்றத கொடுத்துட்டோம். அதுக்கான வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கு கீழே பிடிஎஃப் இருக்குது. நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோடு பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வேர் டு ஸ்டடி தான் அதை வச்சு படித்தா தான் உங்கள் டைம் மிச்சமாகவும் கரெக்டான ரூட்டில் நீங்கள் போக முடியும். அடுத்து யூனிட் 6 தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இதுக்கும் நம்ம வேர் டு ஸ்டடி கொடுத்துட்டோம். அதுக்கான வீடியோ லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ கீழே போனீங்கன்னா பிடிஎஃப் இருக்கும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா யூனிட்டு 3. ஸோ இதுக்கு வேர் டு ஸ்டடி நம்ம கொடுக்க போகிறோம். அது கொடுத்து முடிஞ்சதுமே யூனிட் 5க்கு வேர் டு ஸ்டடி கொடுக்க போகிறோம். ஸோ யூனிட் 5க்கு அப்போ மொத்தமாக 6 யூனிட்டு. 6 யூனிட்டில் அந்த முக்கியமான 4 யூனிட்டுக்கு நம்ம வேர் டு ஸ்டடி ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம். நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சு அதில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் ஸ்கூல் புக்கில் நீங்கள் கிளியராக படிங்க. ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு யூனிட் 3 நம்ம முதல்ல யூனிட் 3லேருந்து நம்ம வீடியோஸ் கொடுக்க போகிறோம். ஸோ ஏன் யூனிட் 3 ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, ஏற்கனவே நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு பாதியில் நிற்கிது. அதாவது
பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் 100 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் சிலபஸை பேஸ் பண்ணி. அது நிஜமாகவே கொஷின்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். 100 கொஷின். அந்த சீரீஸ் வந்து பாதியில் நிற்கிறதுனால அது யூனிட் 3ல் தான் வந்து கவர் ஆகுது. அப்போ யூனிட் 3 ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அடுத்து இருக்கக்கூடிய 3 யூனிட்டுக்குமே ஒவ்வொரு யூனிட் வைஸாக நம்ம பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் 100 கொஷின்ஸ் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாது, நான் கிளியராக புரிய வைக்கிறேன். வீட்டில் இருந்து எந்த ஒரு இன்ஸ்டியூட்டும் போக முடியாதவர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டான ஒரு இதாக இருக்கும். நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இப்போ யூனிட் 3 ஃபஸ்ட்டு வந்து சிந்துவெளி நாகரிகம் வந்து இருக்குது. இப்போ சிந்துவெளி நாகரிகம் எங்கெங்கே இருக்குன்னா 6th ஹிஸ்ட்ரியில் இருக்குது, 9th ஹிஸ்ட்ரியில் இருக்குது, 11th ஹிஸ்ட்ரியில் இருக்குது, எத்திக்ஸில் இருக்குது. மொத்தம் 4 இடத்துல சிந்துவெளி நாகரிகம் வந்து இருக்குது. இந்த 4 லெசனை கிளியராக நம்ம வந்து படிச்சுட்டு அந்த 4 லெசனில் கவர் ஆகக்கூடிய பெஸ்ட்டாக ஒரு 100 கொஷின் எடுத்து வீடியோ கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி. இப்போ நீங்கள் சிந்துவெளி நாகரிகம் படிக்கணும்னா இந்த 4 லெசன் நீங்கள் படிக்கணும். படிச்சிங்கன்னா எந்த கொஷினும் மிஸ்ஸே ஆகாது. அதே மாதிரி குப்தர்கள் 6th இருக்குது, அப்புறம் வந்து 11th இருக்குது. அந்த 2 லெசனை கிளியராக படிச்சுட்டு 100 கொஷின் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் 100 அதான் பெஸ்ட்டாக கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் 100ன்னு சொல்லிட்டு ஹெட்டிங்ஸ் வச்சு அந்த 100 கொஷின் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து டெல்லி சுல்தான்கள் 7th ஹிஸ்ட்ரியில் இருக்குது, 11th ஹிஸ்ட்ரியில் இருக்குது. இந்த 2 லெசனை படிச்சுட்டு நம்ம கிளியராக ஒரு 100 கொஷின் நம்ம வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி யூனிட் வைஸு ஒவ்வொரு ஹெட்டிங்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி லெசனை எடுத்து பெஸ்ட்டாக ஒரு 100 கொஷின் நம்ம வந்து வீடியோஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் இந்த யூனிட் 3ல் 9 வீடியோ பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் 100 கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 900 கொஷின். அது நான் வந்து அதுக்கு தனியாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு வரிசை நம்பர் போட்டு முதல்ல யூனிட் 3 வந்து முடிச்சிடலாம். ஏன்னா பாதியில் நிற்கிது. அதை முடிச்சுட்டு அடுத்து இந்த 20 கொஷின் இருக்கக்கூடிய இந்திய ஆட்சியெலாம் இருக்கட்டும், மற்ற இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். மொத்தமாக 4 யூனிட்டு 65 கொஷினை ஃபஸ்ட்டு முடிச்சிக்கலாம். நீங்கள் ஸ்லோவாக படித்தாலும் இந்த மாதிரி படித்தீங்கன்னா கிளியராக போகும். சிலபஸ் பேஸ் பண்ணி போகிறோம். அதே மாதிரி 6th to 10th இருக்கக்கூடியதும் கவர் பண்ணுறோம், 11th 12th கவர் பண்ணுறோம். ஸோ முதல்ல இந்த 9 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிளேலிஸ்ட் வந்து யூனிட் 3 அப்படின்னு க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த 9 வீடியோவுக்கும் வீடியோ நம்பர் வந்து வரிசைப்படுத்திட்டு நான் தனியாக வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அடுத்து அந்த 10வது வீடியோவில் இருந்து நம்ம கண்டினியூ பண்ணி முதல்ல அழகு 3 வந்து முடிக்கிறோம். யூனிட் 3 முடிச்சுட்டு அடுத்து இருக்கக்கூடிய 3 யூனிட்டில் எந்த யூனிட்டு டச் பண்ணாலும் அந்தந்த யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸ்லோவாக போனாலும் பக்காவாக போனோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி இந்த வீடியோவில் கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி நம்ம கொரியர் பண்ணிடுறோம். ஆல்ரெடி பழைய சிலபஸ் இருந்ததுனால அதில் பார்த்திங்கன்னா ஒரு 700 கொஷின் வந்து ஒரு யூனிட்டில் வந்து கவர் ஆச்சு. இந்திய வரலாறு பண்பாடு. அதனால் அந்த 700 கொஷின்ஸ் மட்டும் நம்ம இப்போ வந்து கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு பின்னாடி ஒரு 2 வீடியோ அப்லோட் பண்ணோம், அது நம்ம கொடுக்கல. ஸோ யூனிட் 3 கொஞ்சம் இருமல் வந்துகிட்டே இருக்குது. யூனிட் 3 கம்ப்ளீட் பண்ணதுமே ஸோ எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கோ அத்தனை கொஷின்ஸுமே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி நீங்கள் கொரியராக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூல் புக்கில் படிச்சுட்டு நம்ம கொடுக்குற அந்த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் 100 கொஷினை நீங்கள் வந்து தரவாக டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு அதிலே நீங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் எழுதி வச்சு ரிவிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூனிட் வைஸு நம்ம வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணித்தரேன். முதல்ல யூனிட் 3 வந்து முடிச்சுட்டு அடுத்த ஒரு யூனிட்டுக்கு வந்து நம்ம வந்து போகலாம். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஃபஸ்ட்டு
நான் வந்து வேர் டு ஸ்டடி வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன். வேர் டு ஸ்டடி யூனிட் 3க்கும் அடுத்து பார்த்திங்கன்னா யூனிட் 4 கொடுத்துட்டோம். யூனிட் 5 வந்து கொடுக்கல. யூனிட் 5க்கும் வந்து வேர் டு ஸ்டடி கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து யூனிட் 3 வந்து நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம். நான் வேர் டு ஸ்டடியை நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கில் தெளிவாக படிங்க. நான் 100 கொஷின்ஸ் வீடியோஸ் கொடுக்குறேன். அது பாருங்கள். அந்த கொஷின் பேப்பர் வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டிலேருந்து படிக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். எங்கேயுமே போக முடியல அப்படின்றவங்களுக்கு வேர் டு ஸ்டடியை வச்சுட்டு ஸ்கூல் புக்கு படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பாருங்கள். வீடியோஸ் கொடுக்குறோம். வீடியோஸ் பார்த்துக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.